வணக்கம் நண்பர்களே. நான் பார்க்க போகிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு சிறப்புகளை தான். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகர் பார்த்தீங்கன்னா தேவயானையுடன் மனக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். சிவன் வந்து இங்கே மலை வடிவில் அமைந்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா சனி தோஷம், குடும்ப செல்வம் பெருக படை வீடான திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கிறதுனால திருச்சீரலையான் என்ற பெயர் வந்து ஜெயேந்திரபுரம் என்று அழைக்கப்படுது. இது வந்து சூரியன் சம்காரம் பண்ணதுனால இந்த இடத்த தொழில் வெற்றிக்கும் இங்கே சிறப்புங்க. மூன்றாம் படை வீடான பழனி பார்த்தீங்கன்னா முருகனுடைய எல்லா குணங்களுக்கும் சிறப்பானது. இங்கே வந்து சித்தர்கள் பூமி என்று அழைக்கப்படுறதுனால நவபாஷணத்தில் இருக்க சிலைன்றதால இங்கே அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தப்படுத்தும் வல்லமை உள்ளது. நான்காம் படையோட சுவாமி மலை வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு ஒதித்ததால் சிவகுருநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே வந்து கல்விஞானத்துக்கு உகந்த ஐந்தாம் படை வீடான திருத்தணி வந்து திருச்செந்தூர் சூரனை சம்ஹாரம் செஞ்சுட்டு கோபத்தை குறைத்த இடம்தான் திருத்தணி. முருகன் சாந்தமாக அமர்ந்த இடம் தணிகை மலை என்று சொல்லப்படுது. இது வந்து வேடூர் குலப்பெண் வள்ளியை திருமணம் செய்ததனால் இங்கே வந்து திருமண தோஷத்தை நீக்கிறார். ஆறாம் படை வீடான சோலைமலை என்ற பழமுதிர்ச்சோலை தான் வந்து ஆறாவது படை வீடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வைக்கு சுட்டுப்பழம் என்னுமா சுடாத பழம் என்னுமான வாழ்க்கை கல்வி போதித்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தரும் இடம்.